ஹாய் ஹலோ ட்ரேட் டைட்டன்ஸ். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்ததை பற்றி தான் நான் இதில் காட்ட போகிறேன். இன்றைக்கி May 27. டுடே $20 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். வால்டாலிட்டி 25ல் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். டிபியை 61800 பாயிண்ட்டுக்கும் எஸ்எல்லை 38200 பாயிண்ட்டுக்கும் செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, இப்போது சப்போஸ் நமக்கு லாஸில் போகுதுன்னா சடனாக நீங்கள் க்ளோஸ் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வருதுன்னா சடனாக நீங்கள் க்ளோஸும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது எஸ்எல் ஹிட் ஆனாலும் சரி, இல்லை நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி க்ளோஸ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா $3 $4 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா டார்கெட் $20 என்னோடய எஸ்எல்லை பார்த்தீங்கன்னா $12 செட் பண்ணியிருக்கேன். நான் அந்த ப்ரீவியஸாக அந்த இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே ஒரு செல் என்ட்ரி எடுத்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோன்னு. நான் டெய்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் என்னோடய டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்படியும் அது ஹிட் ஆகிடும். $9 ப்ராஃபிட் வந்திருக்கு. $12 ப்ராஃபிட் வந்திருக்கேன்னா சடனாக நம்ம க்ளோஸும் கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாக நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில். வால்டாலிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்ப்ரெட்டு நிறையாவே இருக்கும். இப்போ நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. $20 ப்ராஃபிட்டும் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.